வணக்கம். ஸோ உங்களை மாதிரி தான் நானும் லாஸ்ட் டைம் அட்டன் பண்ணேன். பட் ஆனால் ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியல, கட் ஆஃப் கிராஸ் பண்ண முடியல. ஸோ செவரல் ரீசன்ஸ் இருக்குது, அதுக்கு பர்சனல் ரீசன்ஸ் இருக்குது. ப்ளஸ் நானும் நிறைய இன்ஸ்டியூட்டில் போய் கிளாஸ் எடுத்திருந்தேன், யூடிசி கிளாஸ் இந்த மாதிரி கிளாஸ்லாம் எடுத்திருந்தேன். ஸோ என்ன 11th 12th அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் இருந்தது, நீட் கிளாஸ்லாம் இருந்தது. ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்க முடியல. ப்ளஸ் இது என்னன்னா மெயினாக பட் நம்ம எல்லாருமே நிறைய படிச்சிருக்கோம், பிடெக் படிச்சிருக்கோம், எம்டெக் படிச்சிருக்கோம், நிறைய பேர் பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க. படிக்கிறது இங்கே முக்கியம் கிடையாது, அதை கைடன்ஸோட அதை ப்ராப்பராக இப்படி தான் அட்டன் பண்ணணும் இந்த எக்ஸாம் அப்படின்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வந்து சார் இந்த 3 பேருமே அவங்க நமக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் போகணும், ஒரு கைடன்ஸ் தான் மெயின். அந்த கைடன்ஸ் தான் வந்து அந்த டீச்சர்ஸ்லேருந்து எதிர்பார்க்கறது. அந்த கைடன்ஸ் தான் நாங்கள் இந்த இன்ஸ்டியூட்லேருந்து எதிர்பார்த்தோம். அதுக்கான கரெக்டான ஒரு கைடன்ஸை ப்ராப்பராக இப்படி போனால் இதை கிளியர் பண்ணலாம் அப்படின்றது இது பெருசு. ஒரு 60% கிளியரன்ஸ்ன்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து இன்ஸ்டியூட் வந்து பீம் இன்ஸ்டியூட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சார் ரொம்ப தேங்க்யூ சார். என்னோட டீச்சராக எனக்கு அதோட இது தெரியும், அதை எப்படி எடுக்கிறது. எல்லாரையும் இது வந்து சின்ன பசங்க கிடையாது, நம்ம எல்லாருமே வந்து மெச்சூர்டு. எப்படி கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறதுன்றதும் பெரிய விஷயம். அதை வந்து நம்மளை கைடன்ஸ் பண்ணி கூடயே எடுத்துகிட்டு போனாங்க. ரொம்ப சாட்டர்டே சண்டே வர வைக்கிறது, ஒரு இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிட்டு 5 days ஒரு சாட்டர்டே சண்டே வந்து நம்மளை சிட் பண்ண வைக்கிறது, உட்கார வைக்கிறதே பெரிய விஷயம். அதை வந்து நல்லா இவங்க கிளாஸ் எடுத்தால் தான் நம்ம உட்காரவே செய்வோம், இல்லைன்னா நம்ம போயிடுவோம். அதை பண்ணிங்க சார், ரொம்ப நன்றி. எங்களோட சார்பாக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய என்ன சொல்லாங்க, இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்லணும். இப்போ